வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இது ரிஷப லக்னத்துக்கு ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் 12 கட்டத்தில் எங்கெங்கே நிற்கிதுங்கிறத பற்றியான பலன். இப்போ நம்ம என்ன மாதிரியான வீடியோ போகிறோம்னா இதுதான். எதுனா ஒரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் எங்கெங்கே நிற்கிது அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறோம். இதை மொத்தமாக ஒரே வீடியோவாக போடலாம். அப்படி போடுற பட்சத்தில் அது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். 200 மணி நேரம் கூட ஆகும். அவ்வளோ நேரம் ஆகும். அவ்வளோ பெரிய வீடியோ தேவையில்லை. ரெண்டாவது, உங்களோடது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னம் இருப்பாங்க. அவங்க மட்டும் அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் செலக்ட் பண்ணி எடுத்து அது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும். அந்த வகையில் இப்போ நம்ம குருக்கான பலனை போடுறோம். ஏற்கனவே நம்ம என்ன போட்டுட்டோம்னாக்கா சூரிய சந்திர செவ்வாய் புதன் 5 கிரகங்களுக்கும் 12 வீடியோ போட்டாச்சு. இப்போ புதனுக்கான வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் ரிஷப லக்னத்துக்கான வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் குரு பகவான் எங்கே நிற்கிறார் அப்படிங்கிறது. முதல்ல இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாம் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னா, இது பொது பலன் தானே, நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடியதும் நடக்கும். அது எவ்வளவு நடக்கும் அப்படிங்கிறது கூடவோ குறையவோ செய்யும். அளவு மட்டும்தான் மாறுபடும். ஆனால் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும். அதுக்கு கேரண்டி உண்டு. அளவுக்கு மட்டும் கேரண்டி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, மொத்தம் ஒரே ஒரு குருவை மட்டுமே வச்சு நம்ம பலன் சொல்கிறதில்ல. 10 வகையான பலன்களை அனுசரித்து தான் ஜோசியர்கள் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. என்னென்னா, முதல்ல ஸ்தானம், அடுத்தது ஸ்தானாதிபதி, 3வது காரகம், 4வது சாரம், பார்வை, இணைவு, இந்த மாதிரி ஒரு 10 விதமான ஆஸ்பெக்ட் இருக்குது. அத்தனை விதத்துலையுமே பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க ஜோசியருங்க. அனுசரித்து தான் சொல்லுவாங்க. கூட குறைய இருக்கிறது எப்படின்றத பார்த்து சொல்லுவாங்க. இப்போ நாம் சொல்ல போகிறது இந்த 9ஆம் அதிபதி எங்கே நிற்கிறார் அப்படிங்கிறது தான். அதில் 3 விஷயம்தான் அடங்குது. என்னென்ன அடங்குதுன்னா, ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம் அப்படிங்கிற 3 விஷயத்தை மட்டும் இதில் சொல்கிறோம். ஸோ இதுக்கான பலன் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இதுதான் முக்கியமானது. இப்போது இந்த குரு பகவானுக்கு, அதாவது ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, இந்த குரு பகவானுக்கு 2 விதமான கேரக்டர் இருக்குது. இந்த லக்னத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கு 2 வீடு இருக்கும். சூரியன் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்கும். ராகு கேதுக்கு வீடே கிடையாது. அப்படி ராகு கேது சூரிய சந்திரனை தவிர மற்றவங்களுக்குலாம் ரெட்டை கேரக்டர் இருக்கும். ஒரு படத்தில் ஹீரோவும் அவரே, வில்லவனும் அவரவே இருப்பாங்களே, அந்த மாதிரி இந்த ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லத்தனமான கேரக்டரும் குரு பகவானுக்கே இருக்குது. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய ஹீரோத்தனமான கேரக்டரும் அவருக்கே இருக்குது. அதனால் 2 விதமான பலன்களை கலந்து தான் சொல்ல போகிறோம். இன்னும் இவர் நைஸா ஜாலா அப்படியே நல்லதும் கட்டிதான் கலந்தே சொல்கிறாரு அப்படின்னு எஸ்கேப் ஆகிறன்னு நினைக்காதீங்க. 2 விதமான பலன்களும் கலந்தே இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம பலன் சொல்ல போகிறோம். ரிஷப லக்னத்துக்கு 8வது வீட்டுக்கார குரு பகவான் லக்னத்திலேருந்து இன்னும் இருக்கும். முதல் விஷயம், தீர்க்கமான ஆயுள் கிடைக்குன்ற சந்தோஷம். அப்புறமா அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருந்தால் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும்னு அர்த்தம். எல்லா விஷயமும் போராடி பெற வேண்டியது இருக்கும்னு அர்த்தம். போராடி பெறலாம். அதுக்கப்புறம் சுக சௌகரியமாக லாவிஸ்டாக செலவு செய்து லக்ஸரியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையும் இருக்கும்னு அர்த்தம். லக்னத்தில் குருங்கிறது ரொம்ப சிறப்பு. ஒழுக்கத்துக்கு மினிமம் கேரண்டி உண்டு. ஏன்னா குரு பகவான் ஒழுக்கமானவர். அவர் லக்னத்தில் இருந்தால் அதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம். அறிவு, வாக்கு, பணம், இதெல்லாம் தனக்காரகன் லக்னத்தில் இருக்கலாம். தனக்காரகன் லக்னத்தில் தான் தனவானாக இருப்பான். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அது சுபகிரகம். இப்போ அதே குரு பகவான், இந்த குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள்லாம் நிச்சயமாக பூர்த்தி ஆகும். தடை வரணும்னு பயந்துட வேண்டாம். உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் போன்ற அடிப்படை தேவைகள்லாம் பஞ்சம் இல்லாமல் பூர்த்தி பண்ணி கொடுத்துரும். அடுத்தது 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போமே. ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் போய் குரு பகவான் அமர்ந்திருக்கார் அப்படின்னா, அஷ்டமாதிபதி 2ல் இருந்தால் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை, இவைகளெல்லாம் சிறு பாதிப்புகளோ அல்ல அறகுறை பாதிப்புகளோ ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆனால் தனவனாக இருக்கலாம், சிக்கனமாக செலவு செய்கிறவரால் இருக்கலாம், அதுபோல் இருக்கும். அதே நேரத்தில் 11ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதுனால இதுக்கு அப்புறமா அவர் சொகுசான வாழ்க்கையின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடியது குடும்பம், தனம், கல்வி சின்ன வயசில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இருக்கும்
தனம், குடும்பம், வாக்கு இவைகள்லாம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு பிற்பகுதியில் கிடைக்கும்னு அர்த்தம். அதே குரு பகவான் வந்து ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாக்கா திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் ஒரு கணிசமாக தடைப்பட்டாலும் அந்த இடம் உச்சம் பெற்றுக்கிற காரணத்தினால அதையும் தாண்டி அதெல்லாம் கிடைக்கும். என்னென்ன திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் மற்றும் இளைய சகோதரம் இருந்தால் அவங்களாலையும் உதவி, லாபம், சந்தோஷம் இவைகள்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். அந்த குரு பகவான் இருந்தா அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அது பாருங்கள், இளைய சகோதரர் இருந்தா அப்படின்னு மற்றதெல்லாம் பார்த்து தான் அனுசரித்து சொல்ல முடியும். இதன்படி பார்க்கும்போது 8ஆம் இடம் 3ல் இருந்தால் ஒரு 50% சகோதர தோஷம் உண்டு. மீதி வந்து செவ்வாயெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் இருந்தா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால்னா என்ன ஆகும்? 8ஆம் இடம் 4ல் இருந்தால் அசைமசையா சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள் ஆரம்பத்தில் சரிவர அமையாமல் ரொம்ப சிரமப்பட்டு போராடினதுக்கு அப்புறமா நல்ல விதமாக அமையக்கூடிய தன்மை. அதே போல் ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும்? ஆரம்பத்தில் புத்திர சம்பந்தப்பட்ட வருத்தம், கவலைகள்லாம் இருக்கும், அல்லது புத்திர தோஷமே இருக்கும், காலதாமதமாக கூட ஆகலாம். அதன் பின்னாடி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புத்திர பாக்கியம், அந்தஸ்து, புண்ணிய பாக்கியம் இவைகள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்புண்டு, புண்ணிய செய்கைகளும் செய்து வாழக்கூடிய அமைப்புண்டு. அதே குரு பகவான் ரிஷபத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கடனோ, வழக்கோ, வியாதியோ, சண்டையோ, சச்சரவு, நோய் நொடி போன்றவைகள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஏன்னா ரிஷபம்ங்கிறது சுக்கரனோடது, குருங்கிறது தேவகுருவான பிரகஸ்பதியோடது. ஸோ சுக்கரன் அசுரகுரு, இவர் தேவகுரு, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான குருமார்கள் அப்படிங்கிற காரணத்தினால 8ஆம் இடம் 6ல் இருக்கும்போது கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்ற காரணங்களுக்காக போகக்கூடாத இடமான மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் அது துக்ககரமாக முடியுமா, அவமானமாக முடியுமா, பாதிப்படையுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 11ஆம் அதிபதி அவரே தான். அதனால் எல்லாத்திலையும் நிவர்த்தி பெற்று வளமோடு வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதே குரு பகவான் ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்னா கடுமையான திருமண தோஷம் இருக்கும். பாருங்கள், குரு இருந்தால் நல்லதுன்னு சொல்லிடுவாங்க. கடுமையான திருமண தோஷம் இருக்கும். ரொம்ப காலங்கட்டத்துக்கு கல்யாணம் நடக்கலாம், அல்லது இருதார யோகா அமைப்பாக இருக்கலாம், 2ஆம் தாரம் தான் நிலைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக இது வந்து மற்ற கிரகங்களெல்லாம் வச்சு 7ஆம் இடமான செவ்வாயையும் வச்சு நம்ம அனுசரித்து தான் பலன் சொல்லணும். இதை பொறுத்த வரைக்கும் கடுமையான திருமண தோஷங்கிறது உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக 8ஆம் இடம் 8லே இருந்தால் அந்த ரிஷப லக்னத்துக்கு தீர்க்கமான ஆயுள் உண்டு. 80 வயசுக்கு மேலே ஆயுள் இருக்கும்னு அர்த்தம். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டம் அந்த மாதிரியெல்லாம் பெருசாக ஒன்றும் வராது. ஏன்னா அந்த 8ல் இருக்க குரு பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கார், சுபகிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அது வலுவடைய செய்வார் வழிய உங்களை வந்து பாதிப்படைய செய்ய மாட்டார். நல்லது தான். அந்த 8ஆம் இடம் 9ல் இருக்கார், அவர் நீச்சமாக இருக்கார் அப்படின்னா என்னென்னா யோகத்தெல்லாம் கொஞ்சம் தடைப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்பாவுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து 9ல் இருந்தால் யோகத்துக்கு தான் பாதிப்பு. பிதா, குரு, தெய்வம் மற்றும் யோகம் இவங்களோட அனுகிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதை தவிர பெரிய நஷ்டமோ பிரச்சனையோ எதுவும் ஏற்படாதுன்னு அர்த்தம். 10ஆம் இடத்துல இருந்தால் 8க்குரிய கிரகம் 10ஆம் இடம் தான் வருமானம் பாதிக்கப்படலாம், காரியங்கள் தடைபடலாம், பிற்பகுதி தான் சரியாகலாம். ஆரம்பத்தில் இவெல்லாம் சரியில்லாமல் போய் பின்னாடி வந்து நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. முதல் பகுதி தடையுமாகவும் 2ஆம் பகுதி சிறப்பாகவும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். அடுத்ததாக 11ஆம் இடத்துக்குள்ளே இருந்ததுன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி 11ல் இருந்தார்னா அந்த இடத்துல ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறாரு. அதனால் எவ்வளோ தான் வாழ்க்கையில் தடைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் இறுதியில் நன்மை நன்மை நன்மை, லாபம் லாபம் லாபம், சுகம் சுகம் சுகம்னு முடியக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே 8ஆம் இடம் 12ல் இருந்தால் தேவையில்லாத பல வகையில் கால வரையும், தன வரையும், பொருள் வரையும், தண்டம், பனிஷ்மெண்ட்டு, தண்டனை இந்த மாதிரியான விரயங்களாக கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் 12 கட்டத்துக்கு
12 கட்டத்தில் குரு பகவான் எங்கெங்கே நின்னாலும் என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஒன்லி ஃபார் ரிஷப லக்னம். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் அடுத்த லக்னத்துக்கு பார்க்கலாம்.